வீட்டை விட்டு பல நாட்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு பேய் மழை. அந்த மலையையும் தாண்டி இடுப்பளவு தண்ணீரில் தட்டு தடுமாறியபடி தன்னந்தனியாக ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் அந்த ஊருக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். பத்ரகாளி அம்மா, என் வயிற்றில் இருக்கிற உசுறு உன் பொறுப்பும்மா. உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன். பலவீனமான உதடுகளால் முணுமுணுத்தபடி சொன்னாள். வெள்ளம் அவளை இழுத்து கொண்டு போக பயத்தில் கண்களை மூடினாள். கோயில் வாசலில் நடப்பட்டிருந்த சூழத்தை அவள் கைகள் தொட்டதும் மூச்சை அடக்கினாள் அந்த கர்ப்பிணி. யார் அவள்? இதுவரை 3 குழந்தைகள் பிறந்தன. 3மே பிரசவத்திலேயே இறந்துவிட்டன. பார்க்காத வைத்தியமில்லை, பண்ணாத பரிகாரமில்லை. இது 4வது கர்ப்பம். இந்த முறையும் குழந்தை பிழைக்காவிட்டா வீட்டுப்படியே கூட ஏறக்கூடாது என்று சொல்லிவிட்டான் கணவன். ஒன்றுமே புரியாமல் உடைந்த மனசோடு நின்றபோது யாரோ ஒரு மூதாட்டி சொன்னாள், வெள்ளக்கிணறு, பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போம்மா. அந்த வார்த்தை காதில் விழுந்ததுமே யாரிடமும் சொல்லாமல் மழையையும் பொருட்படுத்தாமல் அம்மனை நோக்கி ஓடி வந்து விட்டாள். மழை குறையவில்லை. இடியை மீறி அவளது முனகல் சத்தம் மலையெல்லாம் எதிரொலித்தது. பிரசவ வேதனை வந்துவிட்டது. அப்போதுதான் அதிசயம். அவளுக்கு கோவில் சொன்ன அதே மூதாட்டி அங்கே தோன்றினாள். அவளை கோவிலுக்குள்ளே அழைத்து சென்று பத்திரமாக பிரசவம் பார்த்தாள். அம்மன் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் பூரண நலம். அதே நிமிஷம் மழை நின்றது. ஊராரும், அவளது சொந்த ஊராரும் ஓடோடி வந்தார்கள். உனக்கு யார் பிரசவம் பார்த்தாங்க என்று கேட்டபோது, அதோ என்று கை காட்டினாள். அப்போது நீண்ட பற்கள், வட்டமான கண்கள், சாந்தமான முகம், வலக்கையில் சூழமுடுக்கை கத்தி, இடக்கையில் கேடயம், மணி, கபாலம், தூய உடையுடன் ஜெகஜோதியாய் காட்சி தந்தாள் பத்திரகாளி அம்மன். ஒரே ஒரு வினாடி அவளுக்கு மட்டும் பிரசவம் பார்த்த மூதாட்டியாக காட்சி தந்து மறைந்தாள்.